சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி கொலை வழக்கு, அந்த ஆடவர் விரைவில் குற்றஞ்சாட்டப்படுவார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கௌர் அகாரா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு ஆண் மற்றும் 2 பெண்களில் இந்த கொலைக்கு காரணகர்த்தாவாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் அந்த ஆடவர் இன்று காலையில் செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவதாக இருந்தது. எனினும் குற்றஞ்சாட்டப்படும் தேதி இறுதி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆடவர் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்படுவார் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். 20 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் இன்று காலை 8:30 மணிக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதாக இருந்தது. எனினும் குற்றச்சாட்டப்படும் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நொர்ஹிசாம் பஹமான் குறிப்பிட்டார். 19க்கும் 20க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் கடந்த ஜூன் 27ஆம் தேதி ஜோஹர் பாரு மற்றும் நெகிரி சம்பிலான் கமின்சேவில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மூவரில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட 20 வயது மனிஷா பிரீத் கௌருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி என்று கூறப்படுகிறது. அந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து தங்கும் தனது காதலனிடம் அந்த பெண் ஒப்படைத்து விட்டு சென்ற வீட்டுச் சாவி மற்றும் அக்சஸ் கார்டை பயன்படுத்தி அந்த ஆடவன் இந்த கொலையை புரிந்துள்ளான் என்று நம்பப்படுகிறது. விசாரணைக்காக அவனுடன் சேர்ந்த அந்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்ட போதிலும் குடும்பத்தை பார்ப்பதற்கு தாம் ஊருக்கு செல்வதாக கூறி தன் காதலனிடம் வீட்டுச் சாவியையும் அக்சஸ் கார்டையும் ஒப்படைத்து சென்ற அந்த மாணவி நோக்கத்துடன் அவற்றை ஒப்படைத்தாரா அல்லது வழக்கமாக கொடுப்பதைப் போல அவற்றை கொடுத்துவிட்டு சென்றாரா என்பது குறித்து போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். அந்த மாணவி தீய நோக்கத்தை கொண்டு இருக்கவில்லை என்று விசாரணையில் கண்டறியப்படுமானால் அவரும் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள மற்றொரு பெண்ணும் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் 24ஆம் தேதி சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீட்டில் நிகழ்ந்த இந்த கொலையில் சரவாக் கூச்செங்கை சேர்ந்த ஒரு சீக்கிய பெண்ணான மனிஷா பிரீத் கௌர் கொலை செய்யப்பட்டார். அந்த மாணவியின் தலையில் பலம் கொண்ட ஒரு பொருளினால் அடிக்கப்பட்டதால் தலையில் பலத்த காயத்துடன் அவர் உயிரிழந்ததாக சவ பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.